நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவர் இந்த மாதங்கள் வரைக்கும் நம்மளை கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த எல்லா ஈவுகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் நான் கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பல போராட்டங்களின் மத்தியிலும் பல அவமானங்களுக்கு மத்தியிலும் நாம் இந்த உலகத்திலே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையிலும் வியாதிகள் வருகிறது, ஒரு பக்கம் பல வகையான நெருக்கங்கள், ஒரு பக்கம் பல வகையான போராட்டங்கள், ஒரு பக்கம் தற்கொலை செய்து மறித்து விடலாம் என்கிற எண்ணங்கள், ஒரு பக்கம் பொருளாதாரத்திலே வீழ்ச்சி, ஒரு பக்கம் தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்திலே இல்லை, ஒரு பக்கம் குடும்பத்தில் சந்தோஷமும் இல்லை சமாதானமும் இல்லை, ஒரு பக்கம் பிள்ளைகளை குறித்தான கவலை, ஒரு பக்கம் கணவனை குறித்தான கவலை, ஒரு பக்கம் பெற்றோர்கள் வாழ்க்கையை குறித்தான கவலையோடு நம் இந்த உலகத்திலே நாம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பல நாட்கள் வெளியிலே சிரித்து கொண்டிருக்கிறோம். சொந்தங்களுக்கு முன்பாக வரும்பொழுது நம்முடைய பிரச்சனைகளை மூடி வைத்துக் கொண்டு நாம் சிரிக்கிறோம். குடும்பங்களுக்கு முன்பாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை மூடி வைத்துக் கொண்டு சிரிக்கிறோம். நண்பர்களின் வட்டாரத்தில் இருக்கும் பொழுதோ, ஊழியர்களிடத்தில் பேசும் பொழுதோ, அல்லது சபையின் குடும்பத்தோடு நாம் கலந்துரையாடும் போதோ நம்முடைய பிரச்சனைகளை யாருக்கும் தெரிய நாம் விரும்புவது இல்லை. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை நிந்தனைகள் இருந்தாலும், எத்தனை அவமானங்கள் இருந்தாலும் நாம் நம்முடைய அந்தரங்க பிரச்சனைகள் எந்த மனிதனுக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்கிற ஒரு கட்டாயமான ஒரு காரியத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய தேசர்களே, கர்த்தருடைய மனுஷிகளே, கர்த்தருடைய வேதம் இவ்விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஐயோ, இந்த மே மாதத்திற்குள்ளாய் நாங்கள் வந்து விட்டோமே, எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 4 மாதங்களும் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்களை சந்தித்தோமே. இந்த மே மாதங்கள் பல நெருக்கடியான மாதங்கள். மே மாதத்தில் பிள்ளைகளை அடுத்த பள்ளிக்கு மாற்றுகிற காலங்கள். மே மாதங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு படிப்பிற்கு தேவையான காரியத்தை நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். ஐயோ, இந்த மே மாதத்தை நாங்கள் எப்படி கடக்க போகிறோம்? இந்த மே மாதங்களுக்குள்ளே நாங்கள் எப்படி பிரயாணம் பண்ண போகிறோம்? ஏப்ரல் மாதத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்தோம், பல அவமானங்களை சந்தித்தோம், பல தோல்விகளை சந்தித்தோம், பல கண்ணீர்களை சந்தித்தோம். இந்த மே மாதத்தை நாங்கள் எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ண போறோம் தெரியலையே. பிள்ளையை நாங்கள் அடுத்த ஸ்டடிக்கு கொண்டு போகணுமே, பிள்ளையை அடுத்த வகுப்புகளை கொண்டு போகணும்னா 50,000 1 லட்சம் இப்படி பல லட்சங்கள் பணம் தேவைப்படுகிறதே. பிள்ளையோட ரிசல்ட்டுக்கு வருதே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் பயந்து பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எதற்கும் பயப்படக்கூடாது. நாளைய காரியத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிறவர். எத்தனை
பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற நம்முடைய யெகோவாவாகிய தேவன் அவர் நம்மை தப்புவிப்பார். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த மே மாதத்திலே நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் நமக்கு தருவார். எதிர்பார்த்திருக்கிற வாசல்களை கர்த்தர் நமக்கு தருவார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் தருவார். ஆகவே இந்த மே மாதங்களை குறித்து எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீர்கள். இந்த மே மாதத்தில் என்ன நடக்குமோ, இந்த மே மாதத்தில் எதை நாங்கள் சந்திப்போமோ, என் பிள்ளைகள் தோல்வி அடைந்து விடுவார்களோ, அல்லது என்னுடைய வாழ்க்கை தோற்று விடுமோ, நான் விரும்பின இடத்திற்கு என்னால் போக முடியாதோ என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். தேவ சமூகத்தில் ஆயத்தமாக ஒப்பு கொடுங்கள். தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை போடுங்கள். மனிதன் விண்ணப்பத்தை மறக்கலாம், அல்லது மனிதர்கள் உதவி செய்வேன் என்று சொல்லி நம்மை மறந்து போகலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அவருக்கு ஒரு நாமம் உண்டு. He is Ebenezer. நம்முடைய ஆண்டவர் எபினேசர் ஆகிய தேவன். Don't worry about anything. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எதை குறித்தும் உங்கள் சிந்தனையை குழப்பி விடாதீர்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் படிப்பு வாழ்க்கையிலே, உங்கள் தொழில் வாழ்க்கையிலே, உங்கள் ஜெப வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வாராக. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை சுகபத்திரமாய் தங்க வைக்கிறவர். கடந்த மாதங்கள் முழுவதும் நாம் தியானித்த ஒரு பிரசங்கத்துடைய தலைப்பு மயக்கங்கள். வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிசாசின் இச்சையின்படி செய்ய பிடிபட்டிருக்கிற அவர்கள் மயக்கம் தெளிந்து. அப்போ பிசாசு தன்னுடைய இச்சையை ஒரு மனிதன் மூலமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மயக்கத்தை கொண்டு வருகிறான். முதல் வாரத்தில் நாம் தியானித்தோம், கண் மயக்கங்களை குறித்து நாம் தியானித்தோம். 2வது வாரம் நாம் தியானித்தோம், ரகசியமான மயக்கங்களை குறித்து நாம் தியானித்தோம். 3வது வாரம் நாம் தியானித்தோம், மதுபான மயக்கத்தை குறித்து நாம் தியானித்தோம். 4வது வாரம் நாம் தியானித்தோம், புத்தி மயக்கத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த மே மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே, இந்த மே 2ஆம் தேதி ஆவியானவர் நம்மோடு நிச்சயமாய் பேசுவாராக. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மிடத்தில் நிச்சயமாய் இடைபடுவாராக. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானதை போதிப்பார், தம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானதை கற்றுக் கொடுப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் நலமானதை போதிப்பார், நலமானதை பேசுவார், நலமானதை நமக்கு சொல்லி தந்து நம்மை சீர்படுத்த வேண்டிய இடத்திலே சீர்படுத்தி, நமக்கு வெட்ட வேண்டிய காரியங்களை வெட்டி, நம்மை விட்டு அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. திரும்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் வசனம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றாம் அறியாத குருடர்கள், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். இந்த 5வது ஸ்தோத்திரம், இந்த மே 1வது வாரத்திலும் 5வது தலைப்பாய் நாம் தியானிக்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு, அந்த மயக்கத்தின் தலைப்பு சொல்லுங்கள், தூக்க மயக்கம். சொல்லுங்கள், தூக்க மயக்கம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது, அவனுடைய காவற்காரரும் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர்கள். யாரு? காவல் பண்ணுகிறவர்கள் குருடர்கள்.
அவர்கள் எல்லாரும் குலைக்காத ஊமையான நாய். ஒரு வீட்டிலே நாயை நாம் எதற்கு வளர்ப்போம்? அவைகள் செல்ல பிராணி என்பதை தாண்டி அவைகள் நமக்கு காவல்காரர்கள், அவைகள் நமக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நாம் வளர்ப்போம். அவைகள் குறைக்க மாட்டாத நாய்கள், ஊமைகள் என்று சொல்லுகிறார். தூக்க மயக்கம். ஒரு தேவ பிள்ளையை பிசாசு 5வது பிடித்து வைக்கிற மயக்கம். என்ன மயக்கம் தெரியுமா? தூக்க மயக்கம். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஜீவியத்தில் எழும்பிவிடக் கூடாதபடிக்கு, ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஜெப ஜீவியத்தில் முன்னேறி வரவிடாதபடிக்கு சத்துரு அவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற மயக்கம் தூக்க மயக்கம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, எனக்கு அருமையான பரிசுத்தவாட்டிகளே, நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நம் எல்லாவற்றையும் நாம் லேசாக எடுத்துவிடக் கூடாது. தூக்க மயக்கம் ஆபத்தை நம்முடைய ஜீவியத்திலே கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தூக்கத்தை குறித்து 20 காரியங்கள் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பிசாசு 5வது அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்ன தெரியுமா? தூக்க மயக்கம். சொல்லுங்க, தூக்க மயக்கம். இந்த தூக்கத்தை நாம் அற்பமாக எண்ணிவிடக் கூடாது. பாருங்களேன், தூக்கத்தை குறித்து நான் வேகமாய் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். நிச்சயமாய் நாம் கற்றுக்கொள்ளலாம். தூக்கத்தை குறித்து ஒரு 11 ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் கண்டு கொள்ளலாம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 11வது வசனம். வேதம் சொல்லுகிறது, இவைகளை இயேசு சொல்லிய பின்னு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது லாசரு கல்லறைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறான். லாசருவை கல்லறைக்குள்ளே வைத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். லாசரு மரித்தவனாய் இருக்கிறான். ஆனால் மரித்து போன லாசருவை குறித்து இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? என் சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். நித்திரை என்று சொன்னால் அதற்கு தமிழ் பதம் தூக்கம். அப்போ ஒரு தேவ பிள்ளை, முதலாவது நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், தூக்கம் என்பது ஒரு மரணம். அதான் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்து போனவனாக இருக்கிறார். ஆகவே தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. 7 சபைகள்ல ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ நல்லவன் பெயர் வாங்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், சர்தை சபையை குறித்து சொல்லுகிறார், நீ விழித்துக் கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நன்றாய் கவனிக்க வேண்டும். மரித்து போன சடலத்தையும் தூங்குகிற மனிதனையும் பக்கத்தில் வச்சா யார் மரித்து போன சடலம் என்று கண்டுபிடிக்க முடியாது. தூக்கம் ஒரு மரணம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார், மரணம். இரண்டாவது, இந்த தூக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாத்தினால் திருப்தியாவாய். 2வது எழுதிக் கொள்ளுங்கள், தூக்கம் ஒரு தரித்திரம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் வருகிறது? ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது? என் வாழ்க்கையில தொழிலை எடுத்தால் தரித்திரம், வியாபாரத்தை துவங்கினால் தரித்திரம், ஒரு வேலைக்குள்ளே போனால் தரித்திரம், வீட்டிற்குள்ளே தரித்திரம், சொந்த இடத்திற்குள்ளே எதையாவது ஆசீர்வாதமாய் துவக்குவோம் என்று சொன்னால் அங்கே தரித்திரம். ஏன் எனக்கு தரித்திரம்? யாரோ எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களா? யாரோ எனக்கு பில்லி சூன்யம் வச்சிட்டாங்களா? யாரோ எனக்கு ஏவுதல் பண்ணிட்டாங்களா? அல்லது யாரோ எனக்கு முட்டை ஊதி வச்சிட்டாங்களா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் என்றும் கேட்கிறோம். ஆவியானவர் அழகாக சொல்லுகிறார், நீதிமொழிகள் 20:13வது அதிகாரம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரனாவாய். தூக்கத்தை விரும்பாதே. தேவ பிள்ளையே, 2வது பிசாசு ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையிலே தூக்க மயக்கத்தில் நம்மை வைத்திருக்கிறார்? நாம் தரித்திரர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்திலே தரித்திரமாய் மாற வேண்டும். வேத தியானத்திலே தரித்திரமாய் மாற வேண்டும்.
சகவாசத்திலே தரித்திரமாய் மாற வேண்டும், வெளிப்பாட்டிலே தரித்திரமாய் மாற வேண்டும், சபையிலே தரித்திரமாய் மாற வேண்டும் என்பது பிசாசுடைய எண்ணம். ஆகவே அவன் நம்முடைய ஜீவியத்தை தரித்திரத்திலே வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இரண்டாவது தூக்கம் ஒரு தரித்திரம். மூணாவது திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 9, 10, 11 வாசிக்கிறேன். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழி போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல் வரும். மூன்றாவது எழுதி கொள்ளுங்கள். தூக்கம் ஒரு வறுமை. தூக்கம் ஒரு வறுமை. தூங்குகிறவருடைய வாழ்க்கையில வறுமை எப்படி வருமாமா? 6:11 நீதிமொழிகள். ஆயுதம் அணிந்தவனை போல. யார் ஆயுதம் அணிந்திருப்பான்? யுத்த வீரன். இன்றைக்கு எப்படி சொல்லலாம்? ஒரு ஆர்மியில் இருக்கிறவன் தான் ஆயுதங்களை அணிந்து கொண்டு வருவான். நீங்கள் தூங்கினீர்கள் என்று சொன்னால் சத்துரு உங்கள் எல்லைக்குள்ளே வரும்போது ஆயுதம் தரிக்கப்பட்டவனை போல அந்த வறுமை வந்து நிற்கும். வறுமை வறுமை வந்துவிட்டால் வீட்டில் வெறுமை வந்துவிடும். வெறுமை வந்துவிட்டால் குடும்பத்திலே ஒன்றும் இருக்காது. யோசித்து பார்க்கணும் தேவ பிள்ளையே. தூக்கம் ஒரு வறுமை. நாலாவது ஒன்று சொல்லி தரட்டுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற. நீதிமொழிகள் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். நான்காவது எழுதி கொள்ளுங்கள். தூக்கம் ஒரு கந்தை. கந்தைன்னு சொன்னா என்ன? கிழிந்த உடை. ஏன் நம்ம ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து, நூற்றுக்கணக்கான பணம் கொடுத்து நம்ம ஏன் வஸ்திரத்தை உடுத்துறோம்? ஏன்? ஆண்டவர் உலகத்திலே உண்டாக்கின எல்லாம் வார்த்தையாலே உண்டாக்கப்பட்டது. சொல்லுங்க, வார்த்தை. மண்ணு வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. கடல், மலை, மேகங்கள், நட்சத்திரங்கள், ஊடும் பிராணிகள், நீந்தும் பிராணிகள், ஓடும் விலங்குகள், கத்தும் விலங்குகள், கனைக்கும் விலங்குகள், நடக்கும் எல்லா காரியங்கள், எல்லாம் மீன்கள், சமுத்திரத்தின் ஆழி மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனை மட்டும்தான் கர்த்தர் எப்படி உருவாக்கினார்? கரத்தினால் உருவாக்கினார். சரி, இரண்டாவது கர்த்தர் கரத்தினால் எதை உண்டாக்கினார் தெரியுமா? ஆடையை உண்டாக்கினார். என்ன உண்டாக்கினார்? ட்ரெஸ். ஆதாமும் ஏவாளும் தான் நிர்வாணியா இருப்பதை அறிந்து, கவனிக்கணும், ஆதாமும் ஏவாளும் தான் நிர்வாணமாய் இருக்கிறதை அறிந்து தோட்டத்திற்குள்ளே சென்று அத்தி மரத்தின் இலைகளை தனக்கென்று உடுத்துவித்தான். ஆண்டவர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவதற்கு முன்பாய் அவனை அழைத்து தோலினால் செய்யப்பட்ட ஆடையை கொடுத்தார். அப்புறம் ரெண்டாவது, ஏன் நான் வஸ்திரத்தை உடுக்கணும்? என்னுடைய உறுப்புகள், என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள், அந்தரங்க, இப்படி சொல்ற அந்தரங்க உறுப்புகள் வெளியரங்கமாய் யாருக்கும் தெரியாதபடி நான் வஸ்திரத்தை உடுக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:21, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். தூக்கம் கிழிந்து போன ஆடையை தரும். கிழிந்து போன ஆடையை போட்ட என்ன ஆகும்? இப்போ பாருங்களேன், கழுத்து மறைக்கணும், கை மறைக்கணும், சரீரத்தில் எல்லாம் மறைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு என்ன தந்திருக்கிறாங்க? ஆடை. இது தூங்குகிறவனுக்கு இடுப்புல
கையில் நெஞ்சில் கையில் ட்ரெஸ்ஸில் அங்கங்கே கிழிஞ்சு தொங்குனது அப்படின்னா மறைக்க பட வேண்டிய உடல்கள் வெளியே தெரியும். அப்போ ஆவியானவர் என்ன தூக்கத்தை குறித்து சொல்றார் அப்படின்னா, தூக்கம் ஒரு கந்தை, தூக்கம் ஒரு கிழிந்து போன துணி. அஞ்சாவது, அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். தூக்கம் ஒரு புலம்பல். யாருடைய வீட்டில் புலம்பல் இருக்கும்? மரணம் நேரிட்ட வீட்டில், இழப்புகள் நேரிட்ட வீட்டில், வியாதிகளை சுமக்கிற வீட்டில், கொடுமைகளை தேனை போல ருசிக்கிறவர்களுடைய வீட்டிலே தான் அந்த புலம்பல்கள் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நாம பிறகு பிசாசு நம்மை தூக்க மயக்கமாய் வைக்கிறான். மயக்கத்தில் 5வது நம்ம பார்க்கிற தூக்கம் ஒரு மயக்கம், மயக்கமான நிலைமை. நாம சொல்றோம் தூங்குறது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டுங்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற தூக்கம் புலம்பல், தூக்கம் கந்தை, தூக்கம் ஒரு மரணம், தூக்கம் ஒரு தரித்திரம், தூக்கம் ஒரு வறுமை. ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எந்த பயங்கரமா இருக்குன்னு யோசிக்கணும். 6வது, ரொம்ப முக்கியம், மத்தேயுக்கு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 13:25. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்கள். மனுஷன் நித்திரை பண்ணுகையில், என்ன பண்ணுகையில்? மனுஷன் நித்திரை பண்ணுகையில். அப்போ 6வது எழுதி கொள்ளுங்கள், தூக்கம் பிசாசு செயல்படுகிற நேரம். ஏன் இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியல. பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், என்னால் வாழ முடியல. இந்த உறவை துண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், துண்டிக்க முடியல. காரணம் தூக்கம் பிசாசு செயல்படுகிற நேரம். கோதுமைக்குள் வேதம் சொல்கிறது மனுஷன் நித்திரை பண்ணுகையில். சிஸ்டர், உங்களுடைய தூக்கத்தில் தேவ பிரசன்னத்தில் நீங்க தூங்கணும். இல்லைன்னு சொன்னா பிசாசு வந்து நீங்க நித்திரை பண்ணும்போது விதைகளை விதைக்க ஆரம்பிக்கிறான். களை களைகளை விதைக்கிறான், களைகளை விதைக்கிறான். பயங்கரமான சத்தியம் பாருங்க. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. நாம் ஜெபத்தில் வளர வளர களைகள் வளர்கிறது. அப்போ இந்த கலையை நான் வளர விடாம பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் தெரியுமா? அதனாலதான் நம்முடைய தேசத்திலே கர்த்தரால வல்லமையாக பரிசுத்தமாக பயன்படுத்தப்பட்ட தெய்வ மனிதர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், இரவு தூங்குவதற்கு முன்பாக அரை மணி நேரமாவது தேவ சமூகத்திலே உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரத்தை அர்ப்பணித்து விட்டு தூங்க பழகி கொள்ளுங்கள். இரவு தூங்குவதற்கு முன்பாக தெய்வ பிரசன்னத்தை வீட்டிற்குள் வரவழைத்து விட்டு தூங்கி பழகுங்கள். இரவு தூங்குவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணிவிட்டு தூங்குங்கள் என்று பரிசுத்தவான்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அவனுடைய சத்துரு நித்திரையில் வந்து செயல்படுகிறான். அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது பயிர்களுக்குள்ளே கோதுமைகளுக்குள்ளே களைகளை விதைக்கிறான். அந்த கலை தான் அந்தரங்க பாவம், அந்த களைகள் தான் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்த மயக்கங்கள், ஓரின சேர்க்கைகள், சுய இன்பங்கள், ஆபாசங்களை பார்ப்பது, ஆபாசங்கள் பண்ணுவது. இதெல்லாம் ஏன் என்னால் ஜெயிக்க முடியல? இந்த பாவத்தை ஏன் என்னால் ஓவர் கம் பண்ண முடியல? நான் மீண்டும் மீண்டும் அதே இடத்துல அதே பாவத்தில் அதே நபர் கூட விழுந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா? எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்காதா? மீண்டும் இந்த பாவத்தை நான் ஜெயிக்க மாட்டேன் என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? சகோதரி, சகோதரா, தாயை, தகப்பனை, தேவ மனுஷியே, மனுஷனை, ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நீ தூங்கும் பொழுது என்னுடைய சமூகத்திற்கு வந்து விட்டு போ. Praise the Lord. 7வது,
திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20:9-10, ஆக்ட்ஸ் சாப்டர் 20 வேர்ட்ஸ் 9 and 10. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். 7வது எழுதி கொள்ளுங்கள். தூக்கம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாது. 7வது என்னது? தூக்கம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ண முடியாது? கேட்க விடாது. தூக்கத்தை நீங்க நல்லா கவனிங்க. நீங்க சபைக்கு போகிறவர்களாய் கண்டிப்பா இருப்பீங்கன்னு சொன்னா, சபையில பாட்டு பாடும்போது நல்லா கை தட்டுவாங்க, ஆராதிக்கும் போது நல்ல கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்பார்கள். ஆனா மெசேஜ் நேரம்னு வரும், கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வேளை. நல்லா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு சபையில் ஆரம்ப ஜபத்தை விட, பாடலை விட, ஆராதனையை விட, ஜப குறிப்புகளை விட, சாட்சி நேரத்தை விட, சங்கீத பகுதிகளை விட, அறிக்கைகளை அறிவிப்புகளை விட, காணிக்க பாட்டை விட ரொம்ப 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 முக்கியம் என்ன தெரியுமா? செய்தி நேரம். தெய்வ மனிதர்கள் தெய்வ வார்த்தைகளை நமக்கு பேசுகிற நேரம் ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா நேரத்திலும் ஆக்டிவாக இருக்கிறவர்கள் செய்தி நேரத்திற்குள்ளே போனால் மாத்திரம் அவங்களுக்கு என்ன வந்துடும்? கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஆயுதம் முக்காடை எடுத்து முகத்தை மறைத்து விட்டு 2வது வானத்தை தாண்டி 3வது வானத்திற்குள் செல்வார்கள். அப்போ ஐத்திகு பவுல் நெடுநேரமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதை கேட்ட உடனே இவனுக்குள்ள என்ன வந்து? தூக்கம், மயக்கம், நித்திரை மயக்கம். நடந்தது என்ன? கீழே விழுந்தான், மரித்து போனான். அப்ப 7வது எழுதி கொள்ளுங்கள். தூக்கம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாது. 8வது ரொம்ப அதிசயமான, நம்மளையே நடுங்க வைக்கிற ஒரு வசனம். நியாயாதிபதிகள் 16:19. நியாயாதிபதிகள் 16:19. அவனை, அதாவது யாரு? தெலீலாள் சிம்சோனை தன் மடியிலே படுக்க வைத்து, அதாவது நித்திரை செய்ய பண்ணி, ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 சடைகளும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. இந்த கோடு போட்டு வச்சுக்கோங்க. அவன் பலம், மராலாஃபூஸ், அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. தேவ பிள்ளைகளே, தூக்கம் தேவ பலத்தை நீங்க செய்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தர் நமக்கு தந்த பலம். ஆமென் சொல்லுங்க. இந்த பலத்தை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. இருந்தது தெலீலாளுடைய மடியில போய் இவன் தூங்குவானா? தூங்குனா மொட்டை அடிச்சாங்க, பார்வை போனது, ஸ்பிரிச்சுவல் ஜோக்கராய் மாறினான், ஆவிக்குரிய கோமாளியாய் மாறி போனான். ஆவிக்குரிய வீரன் ஆவிக்குரிய கோமாளியாய் மாற காரணம் என்ன? ஆவிக்குரிய வீரனுக்குள்ள இருந்த தெய்வீக பலன் அவனை விட்டு நீங்கிச்சு. சத்துரு அவன் மேலே வந்து அமர்ந்தான். ஒருவன் 1000 பேரை கொன்று போட்டவன், பல பேரை நடுங்க பண்ணினவன், பெலிஸ்தர்களுடைய வேளாண்மையை அரக்கனை போல தரித்து எடுத்தவன் தூங்கினான். ஒருவன் வந்து முடிய வெட்டினான். அவனுடைய பலன் நீங்கிச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தெய்வ பலன் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 1 வேர்ட்ஸ் 8. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ஆவியானவர் முதலாவது நம்முடைய சரீரத்திற்குள்ளே நம்மளே அவர் அசைவாடுவார் என்று சொன்னால் நம்மை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 8 காரியத்தை நான் சொன்ன பாருங்க. தூக்கம் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் பாருங்க. தூக்கம் ஒரு மரணம்.
தூக்கம் ஒரு தரித்திரம், தூக்கம் ஒரு வறுமை, தூக்கம் ஒரு கந்தை, தூக்கம் ஒரு புலம்பல், தூக்கம் பிசாசு அல்லது எதிரி செயல்படும் நேரம், தூக்கம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாது, தூக்கம் பலனை நீங்க செய்யும் 8 காரியங்கள். நம்ம இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். ஒரு தலைமுறை எழும்பும், ஒரு சந்ததி எழும்பும். அது தலைமுறை தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார். சபை, நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் எண்ணிக்கைக்கும் அடங்காதது. வாலிபனே, வாலிபனே, இந்த காலத்தில் கர்த்தருக்கு செயல்படுகிறவர்கள் தேவை. இந்த காலத்தில் கர்த்தருக்காக பட்டயத்தை உருகிறவர்கள் கர்த்தருக்கு தேவை. இந்த காலத்தில் தினமும் ஒரு இந்தியன் ஆர்மிக்கு எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் செக்ஷன் இருக்குதோ, எப்படி ஒரு இன்டர்வியூ நடக்குதோ, இன்னைக்கும் பரலோகம் அநேகரை தம்முடைய ஊழியத்திற்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வந்தாலே போதும், அந்த பொல்லாத பலவானை தேசத்தில் இல்லாதபடி வேற இருக்கிற ஒரு சில கூட்டங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த பகல் நேரத்திலே அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ராத்திரி நேரத்திலே தேவன் உங்களுக்கு அதை அனுக்கிரகம் செய்வாராக. இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல சத்தத்தை உயர்த்துங்க, நல்ல சத்தத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, தூக்கத்தின் மூலம் சத்துருவினை மரணம் பண்ண வைக்கிறார். தூக்கத்தை நீர் ஒரு மரணமாக சொல்லுகிறீர். தூக்க ஒரு அப்பாமுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிங்க. தூக்கம் ஒரு தரித்திரத்தை சொல்லுகிறேன், தூக்கம் ஒரு வறுமையாய் சொல்லுகிறேன், தூக்கம் ஒரு கந்தை, தூக்கம் ஒரு புலம்பல், தூக்கம் பிசாசு செயல்படும் நேரம், தூக்கம் தேவ வார்த்தையை கேட்க விடாது, தூக்கம் பலனை நீங்க செய்யும். இந்த நேரத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எச்சன பொழுதா இருந்தாலும் சரி, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தூக்க மயக்கத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. தூக்க மயக்கத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. உடபல ரபட கபந்தல ஷபன துரியந்தல் கபா பா 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 ரியந்தல பா பா க த ட த க ப த ட த ல ரோல பந்த டந்தல ஷக பந்தல துடந்தல தர க பந்தல பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாத தூக்க மயக்கத்தில் இருக்கிற என் வாலிபர்களை கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே கொண்டு வரும்படியாய் கெஞ்சுகிறேன். பரலோகம் இறங்கி ஒரு விசையாய் மீட்பு பணியை மீண்டும் துவக்குவதாக. மீண்டும் இந்த பிள்ளைகளை எழுப்புவீராக. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இந்த சத்தியத்தை கேட்டு ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே, ஒரு விசையாய் இரக்கம் செய்கிற தெய்வத்துடைய அனுமதிக்கப்பட்ட மகிமை ரகனா துடாந்தர பிராடனா ஆரணகடகரி அந்தர பிரகடகத்தி அந்தரே பஸ்வந்தர பலவா. ஜெபிங்க, ஜெபிங்க. பிரேயர், பிரேயர், பிரேயர். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்துக்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் விடுதலையை பொழிந்தருளுவீராக. தகப்பனே, எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எக்ஸாம் ரிசல்ட்டில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. தோல்விகள் எல்லாம் பொழுதே ஜெயமாய் மாறட்டும். பிள்ளைங்களுக்கு நல்ல குரூப் கிடைக்கட்டும், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கட்டும், நல்ல மனுஷிகர் கண்களில் தயவு கிடைக்கட்டும். ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் ஆவியானவர் பொறுப்பெடுங்க. பிள்ளைகள் படித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கென்று உருவுகிற பட்டயத்தோடு உயர்ந்த ஸ்தானத்திலே இவர்கள் இருப்பார்களாக. உயர்ந்த ஸ்தானத்திலே இவர்கள் இருப்பார்களாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய மகிமையும் உம்முடைய மாட்சிமையும் கூட இருக்கட்டும். அப்படி எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, மே 4 நம்ம எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை சந்திக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் யாரை கொண்டு வர வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ
அவர்களை கரெக்டாக நீங்கள் கொண்டு வரும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரை கர்த்தர் இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு சரியாக இருப்பார்கள் என்று சொன்னீரோ அவர்கள் வரட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. இந்த மே 4 எந்த கலவரங்களோ எந்த பிரச்சனைகளோ தேசத்திலே, நாட்டிலே, எவ்விடத்திலுமே, பகுதியிலுமே, மாவட்டத்திலும், எவ்வுடைய ஆண்டவரே சட்டமன்ற இடத்திலும் சண்டைகள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், வீட்டில் உட்கார்ந்து இந்த ஜாஷ்வா டிவியை பார்க்கிறவர்கள், மொபைல் ஃபோனில் பார்க்கிறவர்கள், கர்த்தர் கரத்தை பிடித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த தூக்க மயக்கத்தை குறித்து தியானியுங்கள். கட்டாயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மே 4 எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாலிபர்களை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு சில காணொளிகள் வந்ததாக கேள்விப்பட்டேன். இந்த 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 தலைவர் ஜெயிக்கலைன்னா நான் தூக்கு போட்டு செத்துருவேன், சூசைட் பண்ணிடுவேன்னு வாலிபர்கள் சொல்லுகிறார்களாம். அதனால் எவன் வந்தாலும் அவங்க தான் சொத்து சேர்க்க போகிறாங்க. அந்த வாலிபர்கள் இந்த மே 4 எந்த விபத்துகளோ எந்த தற்கொலைகளோ தேசத்தில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாப்பாராக. உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கணவரையும் பாதுகாப்பாராக. பிரியமானவர்களே, அடுத்த வாரம் நாம் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. வருகை தாமதித்தால் மீண்டும் சந்திக்கலாம். வருகையில் கர்த்தர் முந்திவிட்டால் பரலோகத்தில் சந்திக்கலாம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமேன் அண்ட் ஆமேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.